Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னாக்க, டைம்ஸ் ரிலேட்டட் டூ ப்ராசஸ். நம்ம ப்ராசஸ் வந்து வருது இல்லையா? அது எப்போ வருது? எந்த டைம்ல கம்ப்ளீட் ஆகுது? ஓகேங்களா? அது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? எவ்வளோ நேரம் ரன் ஆகுது? இத பத்தி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராசஸ் வந்து நியூ ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்க்கு வருது இல்லையா? அத தான் வந்து நம்ம ப்ராசஸோட அரைவல் டைம் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப ரெடி ஸ்டேட்லேருந்து ரன் ஸ்டேட்க்கு போற வரைக்கும் இருக்கிற டைம் வந்து என்ன அப்டின்னாக்க, வெயிட்டிங் டைம். நெக்ஸ்ட் ரன் ஸ்டேட்லேருந்து அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் உள்ள டைம் வந்து பர்ஸ்ட் டைம். பர்ஸ்ட் டைம் அப்டின்னாக்கா, ரன் ஸ்டேட்க்கு வந்ததுக்கப்புறம் அது எவ்ளோ நேரம் எடுத்துக்கிச்சு, அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு அது எவ்ளோ நேரம் எடுத்துக்கிச்சு அப்டிங்கிறது தான் வந்து பர்ஸ்ட் டைம். அந்த டாஸ்க் அது கம்ப்ளீட் பண்ணி முடிக்குது இல்லையா? கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது வெளில வருது இல்லையா? அந்த டைம தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னாக்க, கம்ப்ளீஷன் டைம் அப்டின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இந்த ஃபார்முலாக்கு மூவ் ஆவோம். இப்ப டிஏடி அப்டின்னாக்கா, டர்ன் அரவுண்ட் டைம் அப்டின்ட்டு உண்டு. இப்ப டர்ன் அரவுண்ட் டைம் அப்டின்னா, ஒரு ப்ராசஸ் வந்து எவ்ளோ நேரம் ரன் ஆனுச்சு? அது எவ்ளோ நேரம் அப்டிங்கிறத வந்து அது எததான் இன்க்ளூட் பண்ணுது அப்டின்னாக்கா, வெயிட்டிங் டைம், பர்ஸ்ட் டைம். இது 2த்தையும் சேர்த்து உள்ளது தான் வந்து டர்ன் அரவுண்ட் டைம். யூசுவலாவே நம்மளோட ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பர்ஸ்ட் டைம் அப்டிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. முன்னாடியே நமக்கு வந்து பர்ஸ்ட் டைம் அப்டிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. ஓகேங்களா? ஒரு சில அல்காரிதம் வந்து நமக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கெட்யூலிங் அல்காரிதம்ஸ் பார்ப்போம். அந்த அல்காரிதம் வந்து பர்ஸ்ட் டைம் பேஸ் பண்ணி இருக்கிற அல்காரிதம்ஸ்லாம் இருக்கும். பட் பிராக்டிகலா அது வந்து பாசிபிள் இல்ல. ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியாது இல்லையா? எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த பர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து முன்னாடியே தெரியாது. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னாக்க, கம்ப்ளீஷன் டைமோட அரைவல் டைம மைனஸ் பண்ணோம். அது 2த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வச்சும் நம்ம வந்து டர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து டைம்ஸ் ரிலேட்டட் டூ ப்ராசஸ். இத பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கப்புறம் வரப்போற ஸ்கெட்யூலிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். அது வந்து எப்படி வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்றது, ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எப்படி கால்குலேட் பண்றது, கம்ப்ளீஷன் டைம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அந்த அரைவல் டைம் பேஸ் பண்ணி அரைவல் டைம் வந்து எல்லாமே ஒரே டைம்ல வந்துச்சுன்னா, எப்படி அத வந்து கால்குலேட் பண்றது? டிஃபரண்ட் டைம்ஸ்ல இருந்துச்சுன்னா, அத எப்படி கால்குலேட் பண்றது? இது எல்லாமே வந்து நம்ம இதுக்கு அடுத்து உள்ள ஸ்கெட்யூலிங் அல்காரிதம்ஸ் ஒவ்வொரு அல்காரிதம்லயும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.